சீரியல்ல ஓகே, சினிமால இந்த ஸ்டாருக்கு நான் அம்மாவா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எந்த ஸ்டாருக்கு பண்ணணும்? நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. இந்த ஒரு ஆப் இருக்கு என் போன்ல, ஆனா எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல, இல்ல இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அது என்ன? எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது, நான் தான் டவுன்லோட் பண்ணேன், ஜெமினின்னு சொல்லிட்டு. ஹாய் ஜெமினி அப்படின்னு சொன்னா அது பேசும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? ஹாய் ஜெமினி. Hi there. How can I help you today? ஜெமினி தமிழ்ல பேசேன். வணக்கம், நான் ஜெமினி. உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? என்ன சொல்றது? அடுத்து சென்னையில மழை எப்போ வரும்? ஜெமினி, சென்னையில அடுத்து எப்ப மழை வரும்? This is a very prominent landmark in Chennai, built in 1973. ஜெமினி போது நிறுத்து, நான் கேட்ட கேள்வி வேற, நீ பதில் சொல்றது வேற. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போட்டிருக்க காஸ்டியூம் கூட சூப்பரா இருக்கு. இது இந்த பிளவுஸ் எப்படி, சாரி எப்படி, இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சேரீ எது வேணாலும் கட்டலாம், பிளவுஸை மட்டும் வித்தியாசமா போட்டோம்னா அந்த சேரீயை தூக்கி கொடுக்குறோம். தாமரை செல்வி அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்ட் சொல்லுங்க. அவங்க பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்க, இப்போ வர சீசன் 9ல வந்து உங்களை பார்க்க முடியுமா? நீங்க ஏதாவது அதுக்கு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன். முன்னாடி எல்லாம் என்ன சீரியல் ஆர்டிஸ்ட்னா ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி செட்டில்டாக நடிப்பாங்க, ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் இருக்கும். ஏன்னா சீரியலில் வந்து அப்படியெல்லாம் இருக்கும். அதனால் வந்து அந்த இது வந்து நம்ம படத்தில் எதிர்பார்க்கறது வர்றது அவங்களுக்கு அந்த இது தான் வரும் அப்படின்னு அவங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ சீரியல் அப்படி இல்லை, இப்போ எல்லாமே கேஷுவலாக. நான்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா நல்லதுக்குன்னு நினைக்கணும், ஒரு விஷயம் நடக்கலைன்னா ரொம்ப நல்லதுக்குன்னு நினைக்கணும். 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. ட்ரிங் ட்ரிங் அந்த செக்மெண்ட் குள்ள போயிடலாம். உங்களுடைய மொபைல் ஃபோன் பார்க்கலாமா? சூப்பர். என்ன வால்பேப்பர் இருக்காது? சிவனா? அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர். அம்மையப்பன், என்னோட அம்மையப்பன் அவர் தான் சிவன். ஃபோன் வந்து எப்போ வாங்குனீங்க? என்ன ஃபோன் மாடல் அது? இது 15 Pro Max. எப்போ வாங்குனீங்க? வாங்கி இன்னும் 1 year ஆகல. நீங்களே வாங்குனீங்களா இல்லை ஏதாவது கிஃப்ட்? ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் எனக்கு அவங்க வாங்கி கொடுத்தாங்க, இவங்க வாங்கி. இல்லை, இது நானே வாங்கினது. ஆமாம், இது நானே வாங்கினது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அது என்னோட பையன் வாங்கி கொடுத்தான். இது நான் வாங்கினது. சூப்பர். ஸோ iPhone 15 Pro Max வச்சுருக்கீங்க. அந்த கேஸ், பேக் கேஸ் போட்டிருக்கீங்களா? என்ன பேக் கேஸ் அது? எங்கே வாங்கினீங்க அந்த பேக் கேஸ்? ஸ்டோரி இதுக்கு ஸ்டோரி எங்கே போனாலும் ஏதாவது நல்லா இருக்குன்னா பிடிச்சா வாங்கிடுவேன். நிறையா இருக்குது, 4-5 வச்சுருக்கேன். இந்த ஃபோனுக்கு எது செட் ஆகுன்னு பார்த்து போட்டுக்கிறது. பாரிஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஓகே. எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கி? நீங்கள் கொலாபரேஷனில் வாங்கினியான்னு கேட்கறதுக்கு சுற்றி வளர்க்குறீங்களா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஃபோன் எங்க வாங்குனீங்க, ஃபோன் பேக் கேஸ் என்ன? நிறைய பேர் நான் அங்க போனேன், அது பிடிச்சிருந்தது, நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கேட்க. இல்லை, இது பேக் கேஸ் வந்து பாரிஸில் வாங்கினது, ஃபோனு இங்கே வாங்கினது. அண்ட் ஃபோன்ல அதிகமா நீங்க யூஸ் பண்ற ஆப் என்ன? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எல்லா சோஷியல் மீடியாவும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஸ்கிரீன் டைம் பார்ப்பீங்க? கணக்கே இல்லை, சும்மா இருக்கிறோம். ஷார்ட் முடிச்சுட்டா ஃபோன் எடுத்தானே பார்க்குறோம். நம்மளுக்கு அதில் தான் இப்போ பொழப்பே இருக்குது. ஏன்னா வேறு வழியே இல்லை. நிறையா கொலாபரேஷன் பண்ணுறோம், ப்ரொமோஷன்ஸு எல்லாமே இன்ஸ்டாகிராமில், எல்லாமே அதை செக் பண்ணணும், அதை பார்க்கணும். ஃபேஸ்புக்கில் நம்ம எல்லாம் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ எனி டைம் ஃபோன் தான், தூங்குற வரைக்கும் ஃபோன் தான். இப்போ யாரும் இல்லாமல் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆப் இருக்கு என் ஃபோனில், ஆனால் எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல, இல்லை இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அது என்ன? எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது, நான் தான் டவுன்லோட் பண்ணேன், ஜெமினின்னு சொல்லிட்டு. ஹாய் ஜெமினி அப்படின்னு சொன்னால் அது பேசும். அதுக்காக நான் டவுன்லோட் பண்ணேன். என்ன டவுட் கேட்டாலும் அது சொல்லுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நானும் கேட்டேன், ஹாய் ஜெமினி, ஹாய் வாங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும். அது இங்கிலீஷில் சொல்லும். தமிழ் தெரியுமா அப்படின்ட்டு, நான் தமிழில் பேசுவேனே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும். ஏதாவது நம்ம ஒன்று கேட்டால் அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அது வேற ஒரு பதில் சொல்லுது. ஆனால் ரொம்ப நன்றி, எனக்கு எதுவுமே சொல்லாதுன்னு கட் பண்ணி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? ஹாய் ஜெமினி. Hi there. How can I help you today? ஜெமினி தமிழ்ல பேசேன். வணக்கம், நான் ஜெமினி.
உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? என்ன கேட்கலாம் சொல்லுங்க. என்ன சொல்றது, அடுத்து சென்னையில மழை எப்போ வரும்? சரி ஓகே. ஜெமினி, சென்னையில் அடுத்து எப்போ மழை வரும்? The name Gemini is associated with several things in Chennai. Anna Flyover, Gemini Flyover. This is a very prominent landmark in Chennai, built in 1973. ஜெமினி போது நிறுத்து. நான் கேட்ட கேள்வி வேற, நீ பதில் சொல்றது வேற. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்ற? இப்போ தக் லைஃப் படம் அது சம்பந்தப்பட்ட ஏதாவது கேளுங்க. தக் லைஃப் படம். ஹாய் ஜெமினி, தக் லைஃப் ஃபில்ம் வந்து எப்படி இருக்கும்? The phrase Gemini satellite film can refer to a few different things depending on the context. ஆக மொத்தத்துல கேட்டதுக்கு பதில் கிடையாது, சம்பந்தமே இல்லாம science fiction thriller film. இப்பதான் என்ன பிரஷர் ஏத்துறாரு அவரு. புரிஞ்சுதுக்கா. இப்பயே நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னு நம்ம அதை ஆஃப் பண்ணியே வச்சிருக்கோம். Looking for information about a specific movie. இதுவரை ப்ராஜெக்ட் ஜெமினியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. Gemini and satellite technology. நன்றிங்க, மிக்க நன்றி. நீங்க பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. சூப்பர். ஓகே, Thank you so much ஜெமினி. பை. You are most welcome. Goodbye. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு வெல்கம் வேற இதுல. ஓகே, நான் இது டவுன்லோட் பண்ண டைம்ல என் கூட வள்ளியின் வேலையில நடிக்கிறப்ப பாப்பா ஒருத்தி நடிச்சிட்டு இருந்தா. அவ ஜெமினியோட பேசிட்டே இருப்பா. என்ன டவுட்னாலும் கேட்பா, பதில் சொல்ல. ஒருவேளை எனக்கு கேட்க தெரியலையான்னு தெரியல. நான் ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு பதில் சொல்லிட்டே இருப்பான். ஆட போயான்னு வெறுத்து போய் விட்டுருவேன் நான். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ரொம்ப நேரம் டைம் பாஸ் ஆகணும்னா கேட்டுட்டே இருப்பேன். ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அது ஏதாவது ஏற்றிக்கிட்டே பதில் சொல்லுவேன். திருப்பி நான் கேட்பேன். பதிலே சொல்லாது போடான்னு விட்டுருவேன். ஆமாமா, இது வலிக்குது எனக்கு. ஓகே, உங்களோட வாட்ஸ்அப் டிபி என்ன வச்சிருக்கீங்கன்னு பாப்போமா? என்னோட வாட்ஸ்அப் டிவி நான் தான். ஆக்சுவலி நான் அவார்டு வாங்கினேன் விஜய் டிவியில், டெலிவிஷன் அவார்ட்ஸ். ஆமாம், அப்போ எடுத்தது. சூப்பர். காஸ்டியூம் நல்லா இருக்கே. யாரு அதோடைய காஸ்டியூம் டிசைனர்? காஸ்டியூம் டிசைனர் நான் தான். நீங்களே? எனக்கு நான் தான் எப்பயுமே கொஞ்சம் இது பண்ணிக்குவேன். ப்ளவுஸ் வந்து கொலாபரேஷனில் வந்தது, நம்ம கேட்டதுனால. சாரி என்னோடது தான். வேற லெவல்க்கா. வேர் பண்ணது நான் தான். அப்படியே ட்ரேப்பிங்கும் நீங்க தானா? மேக்கப், ஹேர் எல்லாமே நீங்க தான்? எல்லாமே நான் தான். பாரு, எப்படிக்கா கத்துக்கிட்டீங்க? ஏன்னா தேனியில இருக்கும்போது சொல்றீங்க சென்னை திசையே தெரியாது. இது அப்படியே 15 வருஷம் ஆயிடுச்சு. மேக்கப் போட்டு பழகிறாதா என்ன? அப்படிதான். ஓகே, இன்னைக்கு நீங்க போட்டிருக்க காஸ்டியூம் கூட சூப்பரா இருக்கு. இது இந்த பிளவுஸ் எப்படி, சாரி எப்படி, இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சேரீ எது வேணாலும் கட்டலாம். பிளவுஸை மட்டும் வித்தியாசமா போட்டோம்னா அந்த சேரீயை தூக்கி கொடுத்துரும். ஆமா, பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேன்சியா எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளவுஸ் போட்டுட்டு எந்த சாரீ கட்டினாலும் நம்ம நல்லா இருப்போம். சரி, இந்த சாரியோடைய ரேட் என்ன? அழகா யானை டிசைன்லாம் போட்டிருக்கு, பேப்பர் மாதிரி இருக்கு சாரி. பட் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 200 இருக்கும். 200ஆ? இங்க பாருங்களேன், இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா மனசு வலிக்கும். 250 இந்த மாதிரி தான் இருக்கும். 250 ரூபா தானா? ஆமா, அதுதான் சொன்னேன். பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம இதா போட்டுட்டு எந்த சாரீ கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த காதுல போட்டிருக்க இயரிங் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ சிம்பிளா இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளா எவ்வளவு விஷயங்கள் கிடைக்குதோ அதை வந்து பெஸ்டா கொடுக்குறீங்க. அதுதான் எனக்கு உங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்கு, இன்ஸ்பயர் ஆகுது. நம்ம கூட இப்படி எல்லாம் வந்து பார்க்க ரிச்சா இருந்தா போதும், உள்ளுக்குள்ள இருக்க விஷயங்கள்லாம் குட்டி குட்டி. நம்மளுக்கு கேமரா லுக் மட்டும் ஓகேவா அப்படி பண்ணிடணும், அவ்வளவுதான். கேமரா இப்போ நேரடி இப்போ உண்மையிலே சிம்பிளா ரொம்பயும். ஆனா மேக்கப் நீ கொஞ்சம் ஓவரா போட்டேனா? இல்ல நேச்சுரலா தான் இருக்கீங்க. அதனால இப்போ நம்ம ஃபோனை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சில நேம் மட்டும் ரிப்பீட்டடா இருக்கும். இவங்களை எப்படி சேவ் பண்றதுனே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆகாஷ்னு எடுத்துக்கோங்களேன், ஆகாஷே ஒரு 5 ஆகாஷ் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க ஃபோன்ல எந்த பேரு ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கு? மை சன் விஜய், மை சன் குட்டி, சிவாமா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த நேம் தான் அதிகமா இருக்கும். ஆமாம். லாஸ்டா நீங்க யாருக்கு கால் பண்ணீங்க? என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு. அவர் வெளிநாட்டுல இருக்காரோ? எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இப்போ இது அவனும் தான், அவன் இல்லை இப்போ வெளில போய். வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தேன், வெளிநாட்டில் வேலை பார்த்தான் அபுதாபியில். முடிச்சுட்டு வந்து தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவன் அதனால தான் படிச்சுட்டு இருக்கான். கேட்டரிங் செஃபுக்கு படித்தான், படிப்பு முடிஞ்சிருச்சு, வெளில போயிருக்கான். ஸோ லாஸ்ட் கால் உங்களுடைய சன்னுக்கு தான்? ஆமாம். ஓகே, சூப்பர். அண்ட் உங்களுடைய ரிங்டோன்? ரிங்டோன் ஐஃபோன் ரிங்டோன் தான். இந்த ரிங்டோன் செட் பண்ண முடியாதுல்ல இந்த ஐஃபோன்ல, அது என்னைக்காவது உங்களுக்கு எரிச்சலா இருக்கா? நிறையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போதெல்லாம் அசைன் பண்ணி வைப்பேன், ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஐஃபோனில் வந்து ஐஃபோனில் அசைன் பண்ணி வச்சா கூட
நம்மளுக்கு ஐஃபோன்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது ஒரு ஷோ ஆஃப் இருக்கணும்ல. அதுக்காகவாது ஐஃபோன் ரிங்டோன் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அந்த சவுண்டு நான் ஐஃபோன் 6+இருந்து யூஸ் பண்ணுறேன், அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் எனக்கு அந்த ரிங்டோன் பிடிச்சிருக்கு. 2 ஃபோன் வச்சுருந்தேன், ஆண்ட்ராய்டு ஒன்று, நோட்டு சாம்சங் நோட் 6, 7லேருந்து. அப்போ அதில் வந்து சாங் வந்து ரிங்டோன் நோட் பண்ணி வச்சுருந்தேன், அசைன் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து ஐஃபோன் ரிங்டோன் தான். ஒருவேளை இந்த பாட்டை எனக்கு இப்போ ரிங்டோனாக வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, வாய்ப்பு இருந்தால் அதை நான் வைக்கணும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? அது ஒரு சாமி பாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சாமி பாட்டெலாம் அப்படிலாம் ஆன்மீகம் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாமி தான் எல்லாமே வைக்க. இதுலெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்பவும் அப்படி இருக்க மாட்டேன், அதில் வைக்க மாட்டேன். இப்போ ரிங்டோனாக வைக்க மாட்டேன். பிடிச்ச சாங்கு எனக்கு எஸ்பிபி சாரோட சாங், இளையராஜா சாரோட மியூசிக், மெலோடி சாங்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அப்படி வைக்கிறதா இருந்தால் பசங்களுக்கு, என் பையன் பெரியவனுக்கு வந்து நீயே நீயே அந்த பாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு அதை வைப்பேன். சின்னவனுக்கு சின்ன தாயவள் தந்தராசாவே அந்த பாட்டு வைப்பேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அந்த சாங்குக்கும் ரொம்ப கனெக்ட் இருக்குது, அதனால் அது வைப்பேன். ஓகேக்கா, சூப்பர். அண்ட் ரீசெண்டாக உங்களுடைய இன்ஸ்டா ஃபோட்டோஸில் பார்த்த தாமரை செல்வி அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்டு சொல்லுங்கள். அவங்க பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்க, இப்போ வர சீசன் 9ல் வந்து உங்களை பார்க்க முடியுமா? நீங்கள் ஏதாவது அதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறேன், இது போதுமே. போகணும், கூப்பிட்டா கண்டிப்பாக போகணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். காட்ஸ் கிரேஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சூப்பர். ஸோ சொல்லுங்க, தாமரை செல்வி அவங்க. தாமரை வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா சீரியல் பண்ணாங்க. ஒரு வாட்டி நாங்கள் இன்டர்வியூக்காக நான் போயிருந்தேன், அவங்களும் வந்துருந்தாங்க. அங்கே வச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா பேசினா, நான் நல்லா பேசினேன். அவன் திண்டுக்கல், நான் கம்பம். அது இல்லாமல் தாமரை வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரீச் ஆகி அவங்கள நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டாங்க, சூப்பராக. இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலே தாமரை பார்க்கும்போது. அக்கா அப்படிக்கா நல்லா என்னை மாதிரி அவங்களும் நல்லா ஃப்ரீயாக பேசினதில் அப்படியே நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிறந்தநாள் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து நிறையா ரீல்ஸ் எல்லாம் பண்ணோம். அப்பப்போ ஃபோனில் என்னையா எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட்டில் 2 பேரும் கமெண்ட்ஸில் பார்த்து பேசிக்கிடுவோம். அன்றைக்கி பிறந்த நாளைக்கு அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவை போட்டு விஷ் பண்ணேன். ஓகே. ஸோ ஹீரோக்கு அம்மாவாக நடிக்கிறீங்க. இப்போ பாக்யலட்சுமி உங்களுக்கு ஒரு சன் இருக்கிற மாதிரி கதையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த அம்மா கேரக்டருக்கு நீங்கள் நல்லாவே சூட் ஆகுறீங்க, ஒரு அன்பான ஒரு பாசமான ஒரு அம்மாவாக இருக்கீங்க. சீரியலில் ஓகே, சினிமாவில் இந்த ஸ்டாருக்கு நான் அம்மாவாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எந்த ஸ்டாருக்கு பண்ணணும்? தனுஷ். ஆஹா, நிறைய இடத்துல சொல்லிட்டேன், தனுஷ் சாருக்கு அம்மாவை பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஏன், வை? எனக்கு என் பெரிய பையனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். கேரக்டர் வைஸ் சொல்கிறீங்களா இல்லை எப்படி லுக் வைஸா? லுக் வைஸ் கேரக்டர், தனுஷோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஏதாவது படத்திலோட கேரக்டரை வச்சு வேணால் நம்ம இங்கே இது பண்ணலாம். வேலையில்லா பட்டதாரியை வச்சு என் பெரிய பையனை கொஞ்சம் இது பண்ணலாம், அந்த மாதிரி கொஞ்சம் லுக் வைஸாக. அப்போ நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், தனுஷ் சாருக்கு கம்பம் மீனா அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் அம்மாவா வந்து நடிக்கணும் ஒரு படத்தில். இதே சிரிப்பு, இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பண்ணுவோம்க்கா, ஒரு நாள் நிச்சயமா இந்த பிரபஞ்சம் வந்து கேட்டுட்டே இருக்கும், ஒரு நாள் நிச்சயமா அது வந்து நடக்கும். சீரியலுக்கு இப்போ நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பட் வை நாட் சினிமா? இப்போ என்னன்னா, சீரியல் பண்ணிட்டு இருக்கோம், சினிமாவில் அவங்களே நம்மளுக்கு சீரியல் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. இப்போது அவங்கெல்லாம் பிஸி ஆர்டிஸ்ட், அவங்கெல்லாம் டேட்டு கிளாஸ் ஆகும், அவங்கள கூப்பிட்டாங்கன்னா சீரியல் பண்ணுறவங்கள கூப்பிட்டா நம்மளை வந்து சொதப்புவாங்க அப்படின்னு அவங்க ஒரு வரையறையை போட்டுக்கிட்டு எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இது என்ன வரையறை? கேட்டால் நான், ஏன்னா நம்ம படங்கள் பண்ணி தானே வந்தோம், அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நீங்கள்லாம் பிஸியாக இருக்கீங்க, அது இல்லாமல் சீரியல் பண்ணிகிட்ருக்கீங்கப்பா. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ 1 to 15 நம்ம சீரியலுக்கு டேட் கொடுக்குறோன்னா அது உண்மை தான். இவங்க ஸ்கெட்யூல் அந்த 15க்குள்ளே எங்கேயா போகணுன்னா இங்கே இவங்ககிட்ட கேட்கணும், அவங்க ஓகே பண்ணால் தான் வேறு எதுவும் பண்ணவும் முடியும். ஆனால் படங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இங்கே நம்மளுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் படங்களில் வந்து அவங்க அப்படியே சீரியல் ஆர்டிஸ்ட்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க, டேட் கிளாஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் என்ன, சீரியல் ஆர்டிஸ்ட்னா ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி செட்டில்டாக நடிப்பாங்க, ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் இருக்கும். ஏன்னா சீரியலில் வந்து அப்படியெல்லாம் இருக்கும். அதனால் வந்து அந்த இது வந்து நம்ம படத்தில் எதிர்பார்க்கறது வர்றது அவங்களுக்கு அந்த இது தான் வரும் அப்படின்னு அவங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ சீரியல் அப்படி இல்லை, இப்போ எல்லாருமே கேஷுவலாக நான்லாம் எவ்வளோ அப்படி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அப்படி தான் பண்ணுறோம். இப்போ சீரியல் அப்படிலாம் இல்லை, நம்ம கேஷுவலாக தான் நடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். சினிமா பண்ணுற டைரக்டர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கூப்பிட்டா நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு வந்து ஏதாவது மிஸ் ஆயிருக்கா ஏதாவது சினிமால நீங்க சீரியல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா? ஆரம்பிச்சதுக்கப்புறமா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அப்படியே கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. வாய்ப்பு மிஸ் ஆகலை. அப்போ கலைஞர்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கலக்கா? ஏன்னா இவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நடிப்புன்றது எல்லாமே ஒரே ஃப்ரேம் வச்சா நடிக்க போகிறீங்க, அதானே? உங்களுடைய கலை எங்கே போனாலும் ஒரு கலை தானே. ஏன் அந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் சீரியலு இது சினிமான்னு பிரிக்கிறாங்க? அது அவங்கள தான் கேட்கணும். அதே மாதிரி இந்த விஷயத்த நானே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி என்னை எல்லாருமே நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலுமே ஆடியன்ஸையும் ஐயோ என்னை இப்போ ஏற்காடு போயிட்டு வந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னை அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, நீ நல்லா இருக்கணுங்கிறாங்க, நீ பெரிய லெவலில் வரணும்ப்பா, அப்படி நடிக்கிற அப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பிஸியாலாம் இல்லை. இப்போ ஒரு சீரியல் முடிஞ்சு இப்போ நான் பிஸியாக இருக்கணும்னா ஜீதா இதில் ஒரு சீரியல் வள்ளியின் வேலைன்னு முடிஞ்சிருச்சு. முடிகிறதுக்கு முன்னாடி என்னைய கேட்டிருக்கணும் தானே, ஏதாவது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கணும் தானே. இன்னும் வந்தால் ஃப்ரீயாக தான் இருக்கும் 1 to 15 சொல்கிறேன் நான். அது என்ன ஏதுன்னு தெரியல. நல்லா நடிக்கிறோம். நம்ம ஒரு சிலர் மாதிரி ரொம்ப பந்தா பண்ணுறதும் கிடையாது, நம்மளால் எந்த டார்ச்சர் கிடையாது, எந்த பிரச்சனை. ஒருவேளை இதெல்லாம் பண்ணுனா அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னைஸ் கிடைக்குமோ என்னமோ தெரியல. மேபி நம்மளுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கல. எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டான நேரத்தில் அது உங்கள் டோரை வந்து கதவு தட்டுமோ, வெயிட் பண்ணுவோம். இப்பயே ஃபியூச்சரில் தான் இருக்கும், இதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சரா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி 15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம். சரி, இப்போ கரண்ட்டில் நம்ம ஒரு 6 வருஷமாக கூட நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு வச்சா கூட இந்த 6 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு நடந்திருக்கணும் இல்லையா? நிறைய விஷயங்கள் நடக்கும். பார்ப்போம், நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் எதுனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா நல்லதுக்குன்னு நினைக்கணும், ஒரு விஷயம் நடக்கலைன்னா ரொம்ப நல்லதுக்குன்னு நினைக்கணும். ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் இந்த டயலாக. அதுதான் நம்மளோட கான்செப்ட். செம. அதே மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அது யாரும் அடுத்தவங்களுக்கு போகிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது, முயற்சியும் பண்ணுவோம். எஸ், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வள்ளியின் வேலன் சீரியல்ல வேலனுக்கு அம்மா கேரக்டர் பண்ணிட்டு இருந்தீங்க, பேச்சி அந்த கேரக்டர் இல்லைங்களா? சீரியல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லாருமே ஏன் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? நல்லா தான் போயிட்டு இருந்தது, டிஆர்பி நல்லா வந்தது, கதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அது இதுக்கு எனக்கான பதில் இது டீம் ஒர்க்கு. என்னை கேட்டால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் எனக்கு எங்கள் சைட்லேருந்து ஏதாவது இருக்கானா நான் சொல்ல முடியும். மற்றது என்ன நடந்திருக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? முடியுதுன்னு சொன்னாங்க, சரி ஓகே, அவ்வளோதான். ஆனால் ஒரு 50 இப்போ ஒரு சீரியல் நல்லா போயிட்டு இருந்த சீரியல் முடியுதுன்னா 50 குடும்பம் வாழ்ந்த ஒரு இடம். ஏன்னா அது நல்லா போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு குறைச்சி வச்சா ஒரு 2 வருஷமாவது ரன்னிங்கில் இருக்கிறது சீக்கிரம் முடிச்சிட்டாங்கங்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் வரிங்க தான் இருக்கு. பட் ஸ்டில் பரவாயில்ல, சீக்கிரமாவே இதை விட ஒரு பெஸ்டான சீரியல்ல வந்து உங்களை பார்ப்போம். நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி எங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஆட்டோல எழுதி வைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சம பஞ்சு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட் டைம்க்கு அவங்களோட பேசின இவ்வளோ நேரம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்களுடைய நேரத்தை கிளிட்ஸ்க்கு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Taste the daily.